இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஒரு 2 நாள் சரியான கொண்டாட்டமாக இருக்கும். சாட்டை துரைமுருகன் நேற்று நம்ம காஞ்சிபுரத்தில் போய் தளபதி அவர்கள் போய் மக்களை சந்தித்ததை வச்சு ஒரு எப்படியா இருந்தாலும் ஒரு 3 வீடியோ 4 வீடியோ இறக்கிடுவான். ஸோ இறக்கிட்டு அந்த வியூஸ்லாம் வச்சு எப்படியா இருந்தாலும் காசு சம்பாரிச்சிடுவான். அதே போல் நம்மளுடைய கரிகஞ்சி கார்த்தி அவனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் பங்குக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 4 வீடியோ போட்டிருப்பான். 4 வீடியோ போட்டுட்டு அதில் உள்ள இந்த இருக்கிறது இல்லாதது எல்லாத்தையும் பேசுவாங்க. தளபதி பேசுனது என்னமோ எனக்கு 20 நிமிஷம் நினைக்கிறேன். ஸோ 20 நிமிஷம் 25 நிமிஷம் பேசினார். ஆனால் இவனும் பேசணும் பாருங்க, கிட்டத்தட்ட மணிக்கணக்காக பேசணும். அவர் வந்து அதை சொல்லிட்டாரு, இதை சொல்லிட்டாரு, அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அதை வச்சு ஒரு கதை சொல்லி அதில் வியூஸ் வாங்கி அதில் சம்பாதிக்கிற ஒரு பொழப்பை தான் வந்து இந்த நாய் தமிழர் கட்சிக்காரன் பண்ணிக்கிட்டு இருக்கானோ. ஸோ கிட்டத்தட்ட அது இப்போ மட்டும் கிடையாது, கடந்த 15 வருஷமாக இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கானோ. இப்போ டிவிக்கே வந்து வச்சு பேசி வயிறு வளர்த்துட்டு இருக்கானோ. ஓகேவா? ஸோ அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ நேற்றைய தினம் நம்ம தளபதி அவர்கள் பேசியதை தொடர்ந்து கரிகஞ்சி வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கான். ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தற்கூரி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ நம்மளை வந்து அதாவது திமுக காரனை வந்து பார்த்திங்க அப்படின்னா உடன்பிறப்புன்னு சொல்லுவாங்களாம். நாம் தமிழர் கட்சிக்காரனை வந்து பார்த்திங்க அப்படின்னா தம்பிகள்னு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து அதிமுக காரங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரத்தத்தின் ரத்தமே சொல்லுவாங்களாம். பாஜக காரங்களை பார்த்திங்கன்னா சங்கின்னு சொல்லுவாங்களாம். அப்போ டிவிகே காரங்க வந்து தற்கூரின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு யார் சொல்கிறா? இவன் கரிகஞ்சி சொல்கிறான். இப்போ நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம் தெரியுமா? நாம் தமிழர் கட்சிக்காரனை பார்த்தா ஜோம்பிஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி இல்லையா பாலியல் பொறுக்கி கட்சின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, உங்கள் அண்ணன் சீமான் வந்து பாலியல் வழக்கில் மாட்டிருக்கிறாரு. அது வந்து கன்ஃபார்மும் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து அப்படி தான் சொல்லுவோம். ஸோ நீ நினைக்கிற மாரி தம்பிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். புரியுதா? தம்பின்னா நீங்கள் வேணால் சொல்லிப்பீங்க, இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் வேணால் சொல்லிக்கலாம். பட் ஆனால் நாம் தமிழர் கட்சியை வந்து நாங்கள் மோஸ்ட்லி ஜோம்பிஸ் தான் சொல்கிறது. அந்த கூட்டத்தில் இருக்கிறவனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோம்பிஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ வந்து உங்கள் தலைவன் வந்து பெரியாரை பிடிக்கும் அப்படி சொன்னால் கூட ஆமாம் ஆமான்னு தலையாட்டுவீங்க. பெரியாரை பிடிக்கல அப்படின்னு சொன்னால் கூட ஆமாம் ஆமான்னு தலையாட்டுவீங்க. திமுக எதிரி அப்படின்னாலும் ஆமாம் ஆமான்னு தலையாட்டுவீங்க. திமுக இனத்துரோகி அப்படின்னாலும் ஆமாம் ஆமான்னு தலையாட்டுவீங்க. திமுக பங்காளி கட்சி அப்படின்னா கூட ஆமாம் ஆமான்னு தலையாட்டுவீங்க. ஸோ இதுதான் வந்து ஜோம்பிஸ். ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து என்றைக்கும் தம்பின்னு கூப்பிட்டதே கிடையாது, ஜோம்பிஸ் கூட்டம்னு சொல்லி தான் நாங்கள் கூப்பிட்ருக்கோம். அதே போல் நீ வந்து எங்களை வந்து தற்கூரின்னு சொல்கிற. முதல்ல உங்கள் ஜோம்பிஸ் கூட்டத்தை முதல்ல மாற்றுங்க. புரியுதா? உங்கள் அண்ணன் எது சொன்னாலுமே கேட்டுக்கிட்டு ஆடாதீங்க. அது வந்து சரியாக சொல்கிறாரா தப்பாக சொல்கிறாரா அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு பாருங்கள். அதை விட்டு 28 கிலோ ஆமை கறித்தினாரா அப்படிங்கிறது, 5 கிலோ பண்ணி கறித்தினாரா அப்படிங்கிறது.